والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد آتينا بني إسرائيل الكتاب والحكم والنبوة ورزقناهم من الطيبات وفضلناهم على العالمين وآتيناهم بينات من الأمر فما اختلفوا إلا من بعد ما جاءهم العلم بغيا بينهم إن ربك يقضي بينهم يوم القيامة فيما كانوا فيه يختلفون ثم جعلناك على شريعة من الأمر فاتبعها ولا تتبع أهواء الذين لا يعلمون إنهم لن يغنوا عنك من الله شيئا وإن الظالمين بعضهم أولياء بعض والله ولي المتقين هذا بصائر للناس وهدى ورحمة لقوم يوقنون. போதுங்க. சூரத்துல் ஜாசியாவுடைய 16வது ஆயத்திலிருந்து 20வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருட்கொடைகளில் பெரும் ஒரு அருட்கொடைதான் கடல். இந்த கடலுடைய அருட்கொடை சம்பந்தமாக நாம் பார்த்தோம். இதே போன்று வானங்கள் பூமியை அல்லாஹ் வசப்படுத்தி தந்த விடயங்களையும் உலகத்தில் முஸ்லீம் அல்லாதவர்கள், கியாமத்தை ஆதரவு வைக்காதவர்கள் ஏசும் பொழுது அதில் மன்னிக்க வேண்டும் என்ற விடயத்தையும் நாம் சென்ற தஃப்சீருடைய பாடத்தில் பார்த்தோம். இன்றைய பாடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்னால் ஆக உயர்ந்தவர்களாக சிறப்பானவர்களாக இருந்தவர்கள்தான் பனு இஸ்ரவேலர்கள். இந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் செய்த 6 வகையான நிஅமத்துகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எத்தனை நிஅமத்? 6 வகையான நிஅமத்துகள் அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டு அவர்களுக்கு மத்தியில் ஏன் பிரச்சினை வந்தது, பிரச்சினை வந்ததற்கான காரணி என்ன என்ற விடயத்தையும் அல்லாஹ் இரண்டாவதாக சொல்லிவிட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து, நபி அவர்களே, உங்களுக்கு நாம் ஷரீஅத்தை தந்திருக்கின்றோம், நீங்கள் அறிவற்றவர்களின் மனோ இச்சைகளை பின்பற்றாமல் ஷரீஅத்தை பின்பற்றுங்கள் என்ற விடயத்தையும் அல்லாஹ் சொல்லி கடைசியாக இந்த குர்ஆன் எந்தளவு முக்கியமானது என்ற விடயத்தையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். அல்லாஹ் சொல்றான், وَلَقَدْ آتَيْنَا بَنِي إِسْرَائِيلَ الْكِتَابَ நாங்கள் இஸ்ராயீலுடைய சந்ததியினருக்கு, பனு இஸ்ரவேலர்களுக்கு நாம் கொடுத்தோம். முதலாவது அல் கிதாப், வேதத்தை கொடுத்தோம். பனு இஸ்ரவேலர்கள்ல தான் தௌராத் வேதம். மூசா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ராயில்,
ஹசரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ராயில் ஜபூர் வேதம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ராயில் இன்ஜீல் வேதம். குர்ஆனுக்கு முந்தியுள்ள 3 வேதங்களும் கொடுக்கப்பட்ட சமூகம் யார்? பனு இஸ்ராயில். அதனால தான் அல்லாஹ் وَلَقَدْ آتَيْنَا بَنِي إِسْرَائِيلَ الْكِتَابَ யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் தொடக்கம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரையான அந்த கால பகுதி தான் பனு இஸ்ரவேலுடைய பகுதி. உங்களுக்கு முதலாவது வேதத்தை தந்தோம். உலகத்தில் 2 வகையான நிஅமத்துகள் இருக்கு. முதலாவது துனியாவுடைய நிஅமத், அடுத்து தீனுடைய நிஅமத். துனியாவுடைய நிஅமத்தை விட முக்கியமானதுதான் எந்த நிஅமத்? தீனுடைய நிஅமத். அதால தான் பனு இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட 6 நிஅமத்துகளில், அருட்கொடைகளில் அல்லாஹ் முதலாவது துனியாவுடைய நிஅமத்தை சொன்னானா, தீனுடைய நிஅமத்தை சொன்னானா? தீனுடைய நிஅமத். ஏன்? அல்லாஹ் மண்ணு சல்வாவை கொடுத்து அவர்களுக்குத்தான், கடலை பிளந்து கொடுத்தது அவங்களுக்குத்தான், முழு சாப்பாடுகளை கொடுத்தது அவர்களுக்குத்தான். ஆனால் அல்லாஹ் அதை முதலாவது சொல்லவில்லை. ஏன்? துனியாவுடைய நிஅமத்தை விட அல்லாஹ்விடத்தில் பெருமதியானது தீனுடைய நிஅமத். அதனால தான் அல்லாஹ் முதலாவது சொல்கிறான், وَلَقَدْ آتَيْنَا بَنِي إِسْرَائِيلَ الْكِتَابَ பனு இஸ்ரவேலர்களுக்கு நாம் எதை கொடுத்தோம்? வேதங்களை கொடுத்தோம், கிதாபை கொடுத்தோம். முதலாவது நிஅமத். இரண்டாவது நிஅமத் வல் ஹுக்ம, ஹுக்மை கொடுத்தோம். ஹுக்ம் என்றால் தீர்ப்பு வழங்குறது. எது சரியான தீர்ப்பு, எது மார்க்கத்துடைய தீர்ப்பு, இந்த ஹுக்மை கொடுத்தோம். இரண்டாவது. மூன்றாவது வன்னுபுவா, எதை கொடுத்தோம்? நுபுவத்தை கொடுத்தோம். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், எல்லா நபிமார்கள், யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம், பனு இஸ்ரவேலுடைய நபிமார்கள் தான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். மூன்றாவது நிஅமத் வன்னுபுவா, நுபுவத்தை கொடுத்தோம். இந்த 3க்கு பிறகுதான் மற்ற 3 அல்லாஹ் சொல்றான். நாலாவது وَرَزَقْنَاهُمْ مِنَ الطَّيِّبَاتِ, நாங்கள் மனமானவைகளெல்லாம் ரிஸ்காக கொடுத்தோம். எப்படி ரிஸ்கண்டா? மண்ணு சல்வா. என்ன பேரு? மண்ணு சல்வா வேற. மண்ணுண்டா என்ன, சல்வாண்டா என்ன? மண்ணு என்றா அவங்க காலையில் எழும்பி பார்ப்பாங்க, இலைகள் இருக்குது, மர இலைகளில் அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு சாப்பாடு ஒன்று இருக்கு, எடுத்து சாப்பிட வேண்டியது, அவ்வளோதான். தொழிலுக்கு போக தேவையில்லை யார். சல்வாண்டா என்ன? சல்வாண்ட ஒரு பறவை ஒன்று பறந்து போகும், அதை சாப்பிடணும்னு நினைப்பாங்க, அப்படியே பறவை கீழே வந்துடும். எவ்வளோ பாக்கியம்! தொழிலுக்கு போகணுமா? அல்லாஹ் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தான். وَرَزَقْنَاهُمْ مِنَ الطَّيِّبَاتِ, மனமானவைகளெல்லாம் ரிஸ்காக வழங்கினோம். நாலாவது. ஐந்தாவது وَفَضَّلْنَاهُمْ عَلَى الْعَالَمِينَ, அப்பொழுது இருந்த உலகத்தின் சிறப்பானவர்களாக ஆக்கினோம். அப்பொழுது இருந்த உலகத்தில் என்ன செஞ்சோம்? அப்ப பனு இஸ்ரவேலர் மட்டுமில்லை அப்ப வாழ்ந்தது, கிபித்திகள் வாழ்ந்தாங்களே, ஃபிரௌனுடைய கபீலா, எவ்வளோ கபீலாக்கள் வாழ்ந்தது. அவ்வளோ கபீலாக்கிடையில் அல்லாஹ் யாரை சிறப்பாக்குறார்? பனு இஸ்ராயில். அப்ப பனு இஸ்ராயில் என்றா யார்? இன்றைக்கு இஸ்ரேல் ஒரு ஊர் ஒன்று இருக்கு, நாடு உண்டு, புதுசா முளைச்ச நாடு உண்டு. மழை பெஞ்சதுக்கு முளைச்ச ஒரு நாடு எங்க உருவாச்சுன்னு தெரியாது. இஸ்ராயில், இஸ்ரேல். இந்த இஸ்ராயிலுடைய பேரைத்தான் அந்த ஊருக்கு வச்சது. யார் இஸ்ராயில்? யஹூதா இஸ்ராயில். ஹசரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் தான் இஸ்ராயில்.
அதிலிருந்து தான் 12 மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தில் எங்களுக்கு தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அசாவை அடிச்சதோட எத்தனை ஊற்று வந்துச்சு? 12 ஊற்று. ஏன்? இந்த 12 கபீலாக்கள் 12 ஊற்று. இஸ்ராயீலுடைய சந்ததியினர்கள் 12 பிள்ளைகள். அந்த காலத்தில் இருந்த கிபத்திகள், ஏனைய சமூகம், எல்லா சமூகத்தையும் விட அல்லாஹ் யாரை சிறப்பாக்கி வச்சிருந்தார்? பனு இஸ்ரவேலர்களை. அப்ப யாரும் இந்த ஆயத்தை விட்டு நினைச்சிடப்படாது இன்று வரைக்கும் பனு இஸ்ரவேலர்கள் தான் சிறப்பானவங்க. இல்லை இல்ல. ஏன்? அல்லாஹ் வேற ஆயத்துல சொல்றான், யா பனி இஸ்ராயீல اذ்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வ அன்னி ஃபضلتكم அலல் ஆலமீன். சூரத்துல் பக்கரா 122வது ஆயத்து அல்லாஹ் சொல்றான், இஸ்ராயீலுடைய பிள்ளைகளே, நான் செஞ்ச நிஅமத்துகளை ஞாபகப்படுத்துங்க. முதலாவது உங்களுக்கு தௌராத்தை தந்திருக்கிறோம், வேதம், நுபுவத், மன்னு சல்வா முழுதும் உங்களுக்கு தரப்பட்டது. அது மாத்திரமல்ல, அப்பொழுது வாழ்ந்த சமூகத்தில் உங்களைத்தான் சிறப்பாக்கினேன். பூமியிலே சிறப்பாக வாழ்ந்தவர்கள் தான் யார்? பனு இஸ்ரவேலர்கள். وَإِنِّي فَضَّلْتُكُمْ عَلَى الْعَالَمِينَ. சூரத்துல் துகான் அல்லாஹ் சொல்றான் 32வது ஆயத்தில், وَلَقَدِ اخْتَرْنَاهُمْ عَلَى عِلْمٍ عَلَى الْعَالَمِينَ. பனு இஸ்ரவேலர்களே, உலகத்தார்களை விட உங்களை நாம் தேர்ந்தெடுத்துட்டோம். சூரத்துல் ஆராஃப் அல்லாஹ் قال أغير الله أبغيكم إلها. அல்லாஹ்வை விட்டுட்டு வேறொருவனை கடவுளா எடுக்க போறீங்களா? وهو فضلكم على العالمين. அகிலத்தார்களை விட அல்லாஹ் யாரை சிறப்பாக்கினான்? பனு இஸ்ரவேலர்களை. அப்ப பனு இஸ்ரவேலர்கள் சிறப்பாக்கப்பட்டது கியாமத்துடைய நாள் வரைக்குமா? அவங்கட காலத்திலையா? அவங்கட காலத்துல தான். ஏன்? உலகத்தில் உலக முடிவு வரைக்கும் சிறப்பாக்கப்பட்டது நாங்க, இந்த சமூகம். குந்தும் خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله. அல்லாஹ் சொல்றான், வெளியாக்கப்பட்ட சமூகங்களிலே சிறந்தவர்கள் நீங்க தான். எங்களை பார்த்து சொல்றார். ஏன் சிறந்தவங்க? நீங்க எல்லாம் நல்ல ஜாப் செய்றீங்க, நல்ல தொழில், உங்கள்கிட்ட நல்ல காசு இருக்குது, நல்ல பணம். 3 சிஃபத். தஅமுரூன பில் மஅரூஃப், மக்களுக்கு நல்லதை ஏவுறீங்க. வ தன்ஹவுன அனில் முன்கர், கெட்டதை தடுக்கிறீங்க. وَتُؤْمِنُونَ بِاللَّهِ, யாரை நம்புறீங்க? அல்லாஹ்வை நம்புறீங்க, அவ்வளவுதான். அதால நீங்க, அப்ப நாங்க தான் சிறப்பானோம். இது ஒரு ஆயத்துல இல்ல. وَكَذَلِكَ جَعَلْنَاكُمْ أُمَّةً وَسَطًا. 2வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், உங்களை நடுத்தர சமூகமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் எங்களை. அப்ப பனு இஸ்ரவேலர்கள் கியாமத்துடைய நாள் வரைக்கும் சிறப்பல்ல, அவங்களோட காலம் முடிஞ்சு. எப்ப இஸ்ராயீலுடைய பிள்ளைகள், இன்று வாழக்கூடிய யூதர்கள் குர்ஆனை மறுத்தார்களோ, அவங்கள பார்த்து அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சூரா பக்கரா 89வது ஆயத்தில், فَلَمَّا جَاءَهُمْ مَا عَرَفُوا كَفَرُوا بِهِ فَلَعْنَةُ اللَّهِ عَلَى الْكَافِرِينَ. எப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் வந்த பொழுது மறுத்தார்களோ, இவர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும். அல்லாஹ் எந்த லெவல்ல வச்சிருந்தார்? وَفَضَّلْنَاهُمْ عَلَى الْعَالَمِينَ என்று வச்சிருந்த அல்லாஹ், அதே பனு இஸ்ரவேலை பார்த்து அல்லாஹ் என்ன சொன்னான்? فَلَعْنَةُ اللَّهِ عَلَى الْكَافِرِينَ. காஃபிர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். அவ இந்த உம்மத்துல நபி அவங்க சொன்னார்கள், அன்தும் துவஃபூன 70 உம்ம,
இதுவரைக்கும் 70 உம்மத் வந்திருக்குதான். எத்தனை உம்மத்? நாங்க 70வது உம்மத் இந்த உலகத்துக்கு. ஆனால் அன்தும் கைருஹா வ அக்ரமுஹா அலல்லாஹ், எல்லா உம்மத்துகளையும் விட சிறந்தவர்களும் சங்கையானவர்களும் நீங்கள் தான். எங்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதால நாங்க மௌத்து வரைக்கும் தியாகிகளாக இருக்கோம், மார்க்கத்துக்கு உழைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்பதான் ஹைர உம்மத். சரி, ஆறாவது அல்லாஹ் கொடுத்த நிஅமத் என்ன? وَآتَيْنَاهُمْ بَيِّنَاتٍ مِّنَ الْأَمْرِ وَآتَيْنَاهُمْ بَيِّنَاتٍ مِّنَ الْأَمْرِ அவர்களுக்கு முழு விடயங்களின் தெளிவை கொடுத்தோம். பையினாத், எல்லாத்துலயும் தெளிவு, ஒன்றும் மறைவான மூடலான ஒன்றும் இல்லை பனு இஸ்ரவேலர்களுக்கு. மொத்தம் எத்தனை நியமத்? 6 அருட்கொடை. முதலாவது என்ன? கிதாப், வேதம். இரண்டாவது என்ன? ஹுக்கும், தீர்ப்பளிக்கிறது. மூன்றாவது என்ன? நுபுவத். நாலாவது என்ன? ரிஸ்க். ஐந்தாவது என்ன? தஃதீல், சிறப்பாக்கின, கண்ணியம். ஆறாவது என்ன? பையினாத்தின் மினல் அம்ர். இந்த 6 வகையான அருட்கொடைகளையும் அல்லாஹ் இஸ்ராயீலுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் இவங்களுக்கு இவ்வளோ கொடுத்தும் சண்டை பிடிச்சிட்டாங்க, பிரச்சனை பட்டுட்டாங்க. அவர்கள் சண்டை பிடிக்கவில்லை. இல்லா மின் பஅதி மா ஜாஅஹுமுல் இல்ம். இல்ம்ண்டா என்ன? அவர்களுக்கு அறிவு வந்ததற்கு பிறகே தவிர அவர்கள் சண்டை பிடிக்கவில்லை. அப்படின்னா அறிவு கிடைத்ததற்கு பிறகுதான் சண்டை பிடிச்சாங்க. சண்டை பிடிச்சி தூள் தூளா பிரிஞ்சாங்க பனு இஸ்ராயீல். நபி அவங்க சொன்னாங்களே, 71 கூட்டம் 72 கூட்டமா பிரிஞ்சாங்க சண்டை பிடிச்சு. எப்ப? மடத்தனத்துல இல்ல, இல்மு வந்ததற்கு பிறகு. அதனாலதான் அந்த இல்முடைய நோக்கம் பிழைச்சிட்டு. அல்லாஹ் பின்னால சொல்றான், அல்லாஹ் இல்லா மின் பஅதி மா ஜாஅஹுமுல் இல்ம் பகியம் பைனஹும். அந்த இல்ம வச்சு பொறாம உண்டாயிற்று, போட்டி உருவாகிட்டு, தலைமத்துவ போட்டி உருவாகி, நீ தலைவனா நான் தலைவனா, பனு இஸ்ரவேல்ல போட்டி வந்துச்சு. அப்ப இல்மு கிடைச்சா சமூகம் முன்னுக்கு வரணுமா இல்லையா? அதால தான் நாம் அல்லாஹ் அடுத்த துவா கேட்கணுமாம், யா அல்லாஹ் ஹிதாயத்துடைய இல்மத்தா, வழிகேட்டுடைய இல்ம தந்திராத. அப்ப இல்மால நேர்வழியும் அடையலாம், இல்மால வழிகடலாம். வழி கெட்டதுக்கு உதாரணம் யாரு? பனு இஸ்ரவேலர்கள். காரணம் என்ன? பகியம் பைனஹும். பகி என்ன? தலைமத்துவ போட்டி. தலைமத்துவ போட்டி. கொழும்பா கண்டியா, யார் தலைமத்துவம் பண்றது? ஈஸ்டனா என்ன வெஸ்டனா, யார் தலைவர் ஆறது? நீங்க அழிஞ்சே வைத்திருவீங்க. தலைமத்துவத்துக்கு சண்டை பிடிக்கிற காலமெல்லாம் இந்த சமூகம் அழியும். ஏன்? பனு இஸ்ரவேலர்கள் அழிந்த வரலாறு முன்னால் இருக்கு. நீங்க எவ்வளோ பெரிய அறிவாளிகள், பெரும் பெரும் உலமாக்களா இருக்கலாம், பெரும் பெரும் மதரசாக்கள் நடத்தலாம், பெரும் பெரும் மர்கஸ்களை நடத்தலாம். ஆனால் எப்பொழுது பகியம் பைனஹும் வருமோ, வாப்பாக்கு பிறகு பிள்ளைய அமீராக்கோன், தலைவராக்கோன், எப்படி போட்டி? வாப்பாட சிந்தனை பூர்த்தியா என்ன? எனக்கு பிறகு என் மகனை போடணும் எப்படியாவது. அதுக்கு எவ்வளோ விடயங்களை சாதிக்கிறது. அழியும் இந்த சமூகம். இந்த பகியன் பைனஹும் வந்துடப்படாது. எதிலே பகியம் பைனஹும் இல்முல வந்தாலும் சரி, அது மதரசால வந்தாலும் சரி, அது பள்ளியில வந்தாலும் சரி, அது மர்கஸ்ல வந்தாலும் சரி, அது எங்க வந்தாலும் சரி, பகியம் பைனஹும் வந்தால் அந்த இடத்துல இஹ்லாஸ் போய்விட்டது, இல்முடைய நோக்கம் போய்விட்டது. பகியம் பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் பொறாமை வந்தது, போட்டி வந்தது, தலைமத்துவம் வந்தது. இது எப்ப நடக்குதுண்டா? யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய மௌத்துக்கு பிறகு. யூஷா பின் நூன் இருக்கும் வரைக்கும் சரியாக வச்சிருந்தாங்க பனு இஸ்ரவேலர்களை. எப்ப யூஷா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தானாங்களோ
அவங்க தான் கடைசியாக பலஸ்தீனுக்கு தலைமை தாங்கினவங்க யூஷா பின் நூன். அவர்களுடைய மௌத்துக்கு பிறகுதான் பனூ இஸ்ரவேலர்கள் துண்டு துண்டாக பிரிந்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ரப்பக யக்தி பைனஹும் யௌமல் கியாமஹ், நிச்சயமாக உங்களுடைய ரப் கியாமத்துடைய நாளையில் அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்குவார். இன்ன ரப்பக யக்தி பைனஹும் யௌமல் கியாமஹ் ஃபீமா கானூ ஃபீஹி யக்தலிஃபூன், எந்த விடயங்களில் அவர்கள் தர்க்கம் செய்தார்களோ தர்க்கித்தார்களோ அதற்கு அல்லாஹ் கியாமத்துடைய நாளில் தீர்ப்பு வழங்குவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பனூ இஸ்ரவேலர்களுடைய விடயங்களை அல்லாஹ் எங்களுக்கு தெளிவுபடுத்துறான். அதனால சமூகத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சினைக்கும் தீர்வு இருக்கு. தீர்வு இல்லாமல் ஒரு ஊருடைய ஒத்துமை, ஒரு சமூகத்துடைய ஒத்துமை எதனால் கொலைகிறது என்று தேடினால் அங்கே பகியம் பைனகும் இருக்கு. பெரும் பெரும் கல்விமான்களுடைய சபை இருக்கும். ஆனால் அதற்குள் 2 பேர் போட்டி போடுவாங்க, நீ தலைவனா நான் தலைவனா. குரூப் அமைச்சு கொள்ளுவாங்க. பணங்களை கொடுத்து குரூப் அமைச்சு பிரிச்சு எடுத்து ரகசிய வாக்கெடுப்பு செய்வாங்க. இரகசிய வாக்கெடுப்பு செய்யற இடத்துக்கு நான் தலைவராகும். லஞ்சம் கொடுப்பாங்க, அதுக்கு பேர் வைப்பாங்க ஹதியாண்டு. எல்லாமே கொடுத்து தலைமத்துவத்தை எடுக்கணும். இப்ப பிரச்சனை வந்தா 2வது காட்டி கொடுப்பு வரும். என்ன வரும்? காட்டி கொடுப்பு வரும். ஏன் போட்டி வந்துட்டே? எவ்வளோ மார்க்கத்துடைய உச்சகட்டத்தில் இருந்தாலும் என்ன செஞ்சிருவாங்க? காட்டி கொடுத்துருவாங்க. இவர் இப்படிப்பட்டவர், பொய்ய காட்டி கொடுப்பாங்க, பொய் முறைப்பாடுகள் செய்வாங்க. இப்ப உண்டாகிறது பொறாம, ஹசத். பொறாம உண்டாகிச்சோ, பொறாம தானே கால் இல்லாத ஆமா. அது நெருப்பு பத்துறது உள்ளுக்கு. பொறாமண்டா ஒருவனுடைய ஒரு நியமத்தை பார்த்து தாங்க முடியாம கல்பு பத்து. அந்த பத்து தான் கண்ணால வெளியே வர்றது கண்ணூராக. 10 தான் எதால வரும்? சஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு குளிச்சிட்டு இருக்கிறார். ஆமிர் பின் ரபியா சஹல் பின் ஹுனைஃபை பார்க்கிறார், வெறுமையோட குளிக்கிறார். குளிச்சுட்டு என்ன அழகான தோல் இது அப்படின்ட்டார். எதால? இந்த கல்புலேருந்து வந்த நல்லெண்ணத்தில் இல்ல, பொறாமையால, கண்ணால. சஹல் இப்னு ஹுனைஃப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட எங்கேயோ போறதுக்கு ரெடியானவர். போயல படுத்துட்டார் பெட்ல. யா ரசூலுல்லாஹ், மகன் சொல்றார், வாப்பாக்கு எலும்பேலார். என்ன அடைஞ்சி? இப்படித்தான் ஆமிர் பின் ரபியா பார்த்து சொன்னாரு, என்ன அழகான தோல் அரிக்குதே. நபியோச அல்லா பர்ரத், அரே பாரக்கல்லான்னு சொல்றதானே. பாரக்கல்லான்னு சொல்ல மனசு வராதே, அது பாரக்கல்லா துவா, மாஷா அல்லா துவா. இது வந்த கண்ணூர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வுது எடுத்துட்டு தண்ணி எடுங்க. அவரை தண்ணி எடுத்து இவரை கழுவினாங்க. கழுவினத்துக்கு பிறகுதான் எழும்பினார் சஹல் இப்னு ஹுனைஃப். அப்ப கல்பு எரிஞ்சி கண்ணால வெளிவாரத்துக்கு பேர் என்ன? கண்ணூறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேரப்பிள்ளை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சின்ன துஆ ஓதுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய 2 பிள்ளைகள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சு உஈதுகுமா பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா ومن كل عين لامة. ஓதுங்க. உஈதுகுமா بكلمات الله تامة من كل شيطان وهامة ومن كل عين لامة. ஷைத்தான் கண்ணூறு முழுத விட்டும் பாதுகாப்பு. நபியோங்க ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வச்சு ஏன் ஓதோம்? ஏன்? அல் ஐனு ஹக்குன், கண்ணூறு உண்மை. கண்ணூறு உண்மை. கண்ணூறு வார ஹசதால. பொறாம வந்தா சூனியம் நடக்கும். ஏன்? சூரத்துல் ஃபலக்ல பாருங்க, வமின் ஷர்ரின் நஃபாசாதி ஃபில் உகத் வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். அல்லாஹ் சூனியத்தையும் பொறாமையும் சேர்த்து சொல்லியிருக்கிறார்.
وَمِن شَرِّ النَّفَّاثَاتِ فِي الْعُقَدِ சூனியம். وَمِن شَرِّ حَاسِدٍ إِذَا حَسَدَ பொறாமை. அதனால தான் எங்கள்கிட்ட இருக்கிற நிஅமத்துகளை மறைச்சிரோம். ஒரு சமூகம் இருக்கும், இப்ப நீங்க அந்த நிஅமத்தை சொன்னா துஆ செய்யற ஒரு ஆள், அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் பாரக்கல்லா, துனியாட ஆசை இல்லாதவங்க அவங்க, பாரக்கல்லா மாஷா அல்லாம்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பான், நீங்க அழகான ஒரு ஷேட் போட்டாலே அவனுக்கு தாங்க இயலாது. நீங்க ஒரு அழகான ஒரு வீட்டில் வாழ்றீங்க, தாங்க அவனை வீட்டுள்ளுக்கு எடுத்துடாதீங்க தயவு செய்து. அவனை வீட்டுள்ளுக்கு எடுத்துடாதீங்க. உங்களோட கல்யாணங்களுக்கு அழைச்சிடாதீங்க. கவனமாக மக்களோட பழகு, கவனமாக பழகுங்க. அதனால தான் சொன்னாங்க சஹாபாக்கள், இதா குந்த ஃபீ நிஅமத்தின், ஒரு அருட்கொடை உனக்கிட்ட இருந்தா மறைச்சிரு, வெளியே சொல்லி தெரியாது அப்படி இப்படி என்று. ஏன் ஹசத் பொல்லாது. உங்களுக்கு தெரியும் இந்த ஆயத்திலே ஹசத பத்தி அல்லாஹ் யார்ல சொல்றான்? யூதர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சூனியம் செஞ்சது யாரு? லபீத் இப்னு ஆஸம் என்ற யஹூதி. பொறாமை, ஹஸதம் மின் இந்தி அன்ஃபுஸிஹிம். அதனால எந்த சமூகத்தில் பொறாமை உருவாகுமோ நீங்க தோத்துருவீங்க, சமூகத்தில் அழிஞ்சிருவீங்க. போட்டி போட்டு பொறாமை போட்டு ஒரு நாள் இந்த சமூகம் வெல்ல முடியாது என்பதை அல்லாஹ் பனூ இஸ்ரவேலுக்கு நடந்த ஒரு விடயத்தை சொல்லி எங்களுக்கு அல்லாஹ் சொல்றான். அவங்க அழிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், நபியே ثم جعلناك على شريعة من الأمر, நபியே உங்களுக்கு நாம் ஷரீஅத்தை தந்திருக்கிறோம். ஷரீஅத் என்ன? ஷரீஅத் என்ன? ஷரீஅத் என்ற சொல் இன்று தேவையில்லாத இடத்துல பயன்படுத்தப்படுது. ஊடகங்கள் ஷரீஅத் என்ற ஒன்று காற்று என்ன தெரியுமா? கழுத்து வெட்டுறதையும் கை வெட்டுறதையும் கசேரி அடிக்கிறதையும். ஷரீஅத் என்ன? ஷரீஅத் என்ற கருத்து தண்ணி குடிச்சு தாகம் தீர்றது. உண்மையான கருத்து அதுதான். ஷரீஅத் என்றால் பாதை. ஷரீஅத் என்பது ஃபர்லுகள், ஷரீஅத் என்பது ஹத்துகள், ஷரீஅத் என்பது அல்லாஹுடைய ஏவல்கள், ஷரீஅத் என்பது அல்லாஹுடைய தடைகள். எல்லாமே சேர்ந்துதான் ஷரியா. கை வெட்டுறதுக்கும் கழுத்து வெட்டுறதுக்கும் பெரம்படிக்கிறதுக்கும் பேர் ஷரீஅத் இல்லை, அது ஜினாயாத்தின் ஒரு பகுதி. யானட தும்பிக்கையை பிடிச்சிட்டு ஒரு குருடன் கத்தினானாம் யானை உண்டு. இன்னொருவன் யானட காலை பிடிச்சிட்டு சொன்னானாம் இது யானை உண்டு. இன்னொருவன் யானையுடைய காலை பிடி, இது யானை. யானையா? அது எல்லாம் சேர்ந்துதானே யானை. ஷரீஅத் என்பது ஷரீஅத்தை படிக்கணுமாக இருந்தா, ஷரீஅத்தை விளங்கணுமாக இருந்தா இது விசாலமானது. நல்ல குணமும் ஷரியாத், சாப்பாடு கொடுக்கிறதும் ஷரியாத், மற்ற படைப்புகளோடு இரக்கமாக நடப்பதும் ஷரியாத். ஆனா ஷரீஅத்துடைய சட்டம் என்று பிழையாக மக்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஷரீஅத் என்றா இதுதான். ஷரீஅத்தை உண்டாக்கப்படாது. ஷரீஅத்தில் நல்லா விளங்கி கொள்ளுங்க, ஷரீஅத்துடைய சட்டதிட்டத்தில் ஒரு நாய்க்கு கூட அநியாயம் நடக்க முடியாது. ஒரு நாய்க்கு கூட, ஒரு பூனைக்கு கூட. அதனால ஷரீஅத் என்ன சொல்லுது?